ஹைக்கூவை பொறுத்தவரை அது அந்த ஒரு நேர விழிப்புணர்வில் தோன்றியது என்பதற்கு அற்புதமான ஒரு கவிதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கவிதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். அதில் உதிர்ந்த பூ கிளைக்கு திரும்புகிறது வண்ணத்து பூச்சி என்பதுதான். இந்த கவிதையை வாசிக்கிற போது நாம் எத்தனையோ முறை வண்ணத்து பூச்சி கிளையில் அமர்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்படி அமர்கிற போது அதை பூவாக நினைத்தது இல்லை, வண்ணத்து பூச்சியாக தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த கவிதையை வாசித்த பிறகு நாம் இனிமேல் பார்க்கிற போதெல்லாம் வண்ணத்து பூச்சியை பறக்கும் பூவாகவும் பூவை அமர்ந்திருக்கிற வண்ணத்து பூச்சியாகவும் பார்ப்போம். அதுதான் இந்த ஹைக்கூ ஏற்படுத்துகிற தாக்கம். ஹைக்கூவுக்கு என்று இலக்கணம் இருக்கிறது. முதலடி 5 அசை, 2ஆம் அடி 7 அசை, 3ஆம் அடி 5 அசையில் இருக்க வேண்டும். பொதுவாக கிகோ என்கின்ற ஒன்று முக்கியம். அது பருவ காலத்தை குறிப்பதாக இருக்கிறது. நீங்கள் ஜப்பானிய ஹைக்கூவை பற்றி மணி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதில் எல்லாம் பருவ காலங்கள் இடம்பெறும். ஒரு அழகான கவிதை, நீ இரு நான் போகிறேன் 2 இலையுதிர் காலங்களா என்பது. ஒரு துறவி அவர் செல்கிறார், அந்த இடத்தில் இலையுதிர் காலம் தொடங்கிவிட்டது. அவர் சொல்கிறார், நீ இரு நான் போகிறேன். ஒரு துறவியும் இலையுதிர் காலம் போலத்தான் அனைத்தையும் உதிர்த்து விட்டவர். அவர் அந்த இலையுதிர் காலத்தை பார்த்து நான் போகிறேன் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இலையுதிர் காலத்தை பார்க்கிற போதெல்லாம் தான் உதிர்த்தது நினைவுக்கு வரும். துறவு என்பது உதிர்த்ததையும் நினைக்காமல் இருப்பதுதான். தியாகம் என்பது செய்ததையும் நினைவு கொள்ளாமல் இருப்பதுதான். அதனால் அவர் அந்த இலையுதிர் காலம் மட்டும் இருக்கட்டும், வேறு எங்காவது நான் போகிறேன், ஏனென்றால் உன்னை பார்க்கிற போதெல்லாம் நான் துறவு அடைந்து விட்டேன் என்று எனக்கு இது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது முக்கியமானது, ஹைக்கூவிலே ஒன்றை பார்க்கிறோம், அது ஏற்படுத்துகிற உணர்ச்சியை சொல்வதில்லை, அந்த காட்சியை மட்டும்தான் நாம் படம் பிடித்து காட்டுகிறோம். அதற்கு ஓர் உதாரணம்தான் பாஷோ எழுதிய ஒரு கவிதை. நான் வேலியிலே படர்ந்திருந்த நசூனியா பூவை உற்று பார்த்தேன் என்பதுதான் அந்த கவிதை. நாம் பல நேரங்களில் சாலைகளில் பயணம் செய்வோம். அப்போது சாலை ஓரமாக அழகான களைகள் பூத்திருப்பதை பார்ப்போம். அந்த களைகளின் பூக்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நாம் அவற்றை களை என்று ஒதுக்கி விடுவோம். இயற்கையை பொறுத்தவரை களை என்பது எதுவுமே இல்லை. ஏனென்றால் இயற்கை தரம் பிரிப்பது இல்லை. அதை பொறுத்தவரை ஒரு அருகம்புல்லும் பைன் மரமும் ஒரே உயரத்தில் தான் இருக்கிறார்கள். அந்த நசூனியாவை பார்த்தேன் என்று சொல்கிற போது சில நேரங்களில் கலைகளின் அழகை கூட நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். அவற்றிலும் ஓர் அழகு இருக்கிறது. ஆனால் தேனீக்கள் எப்போதுமே மலர்களை தரம் பிரிப்பதில்லை. அவை காட்டுப்பூக்களிலும் மகரந்தத்தை சேகரிக்கின்றன, கலைகளிலும் மகரந்தத்தை சேர்க்கின்றன. ஏனென்றால் அவை உண்மையிலேயே அழகின் உபாசகர்களாக இருக்கின்றன. அடுத்தது இன்னொரு கவிதை, மிக நுட்பமான கவிதை. அது தமிழில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. நிகழ்காலத்தை குறிப்பது ஹைக்கூ என்பதற்கு உதாரணம். நல்ல வெயில், காகம் பறந்தது, எது நிழல் என்பதுதான் அந்த கவிதை. வெயிலிலே காகம் பறக்கிற போது காகம் நிழலா நிழல் காகமா என்கிற கேள்வி அந்த கவிஞருக்கு ஏற்படுகிறது. ஹைக்கூவை பொறுத்தவரை அது காதலை எழுதுவதில்லை, அரசியலை எழுதுவதில்லை. ஜப்பானிய ஹைக்கூவை பொறுத்தவரை அது ஒரு உணர்வை தூண்டக்கூடியதாக எழுதப்படுகிறது. ஹைக்கூவிற்கு தலைப்பு இல்லை. ஹைக்கூ தொகுப்புக்கு வேண்டுமானால் தலைப்பு இருக்கலாம். தலைப்பை தாண்டியது. ஏனென்றால் ஒரு தலைப்பு வைக்கிற போதே உங்கள் பார்வையை நீங்கள் குறுக்கிக் கொள்கிறீர்கள். அந்த தலைப்பு என்பது உங்கள் சிந்தனையை குறுக்கி விடுகிறது. அதனால் தலைப்பை தாண்டியதாகத்தான் அந்த ஹைக்கூ இருக்க முடியும். அது உங்கள் சிந்தனையை சலன வட்டங்களாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு ஹைக்கூவை படித்தவுடன் அதனுடைய பொருளை அணர்ந்து கொள்ள முடியாது. அது என்ன உணர்ச்சியை ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அதை அசைபோட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது ஜென் தத்துவ கோட்பாடின்படி வர வேண்டியதாக இருக்கிறது. இவையெல்லாம் ஹைக்கூவினுடைய இலக்கணங்களாக நமக்கு அறியப்படுகிறது. இந்த ஹைக்கூவை பொறுத்தவரை நாம் இந்தியாவிலே ஹைக்கூவை பற்றி மிகவும் ஆராய்ந்து நுட்பமாக ரசித்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார். பட்டாம்பூச்சிகளுக்கு மாதக்கணக்கு இல்லை, அவை அந்த கணத்தில் வாழ்கின்றன, மேலும் போதிய நேரம் இருக்கிறது என்று எழுதினார். பட்டாம்பூச்சிகளுக்கு அதிக ஆண்டுகள் கிடையாது, மாதக்கணக்கில் அவை வாழ்வதில்லை.
ஆனால் அவை வாழ்கிற நேரத்தை செறிவாக வாழ்கின்றன. அதனால் அவை குறைவாக வாழ்ந்தாலும் நிறைவாக வாழ்ந்ததை போன்ற திருப்தியோடு இருக்கின்றன. மனிதன் எவ்வளவு வாழ்ந்தாலும் அவனுக்கு போதுவதில்லை. ஏனென்றால் நாம் அந்த கணத்தில் வாழ்வதில்லை. நொடிக்கு நொடி வாழ் என்பதுதான் ஜென் தத்துவம். இந்த நொடியில் வாழ், இதை நிறைத்து கொண்டு வாழ், இந்த நொடியை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு வாழ். யார் அந்த நொடியில் முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை நீளமாக இருக்கிறது. அதனால்தான் செனக்கா சொன்னார், வாழ்க்கை குறுகியது அல்ல, நீளமானதுதான். வாழத் தெரிகிறபடி வாழ்ந்தால் வாழ்க்கை நீளமானது. பாரதியார் தமிழில் ஹைக்கூவை பற்றி கட்டுரை எழுதியவர். ஹைக்கூவின் பிதாமகர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் 4 பேர் என்பதை மணி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார். பாஷா, பூசன், இஸ்ஸா, ஷிகி ஆகிய 4 பேருமே. அதில் அவர் ஒரு கவிதையை கூட குறிப்பிட்டார். பழைய குளம், தவளை குதித்தது நீரில் சப்தம் என்பது பாஷா எழுதிய நிறைய கவிதைகள். ஆனால் இது ஏனென்றால் பல நேரங்களில் ஒரு அமைதி, இந்த உலகம் அமைதியாக இருக்கிறது. ஒரு தவளை குதித்ததைப் போலத்தான் நாம் இந்த உலகத்திற்கு வருகிறோம். நம்முடைய இருப்பு என்பது ஒரு சாதாரணமானது. இதை யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே போவதில்லை. இந்த இருத்தல் ஒரு தவளை குதித்ததை போய் கணக்கில் எடுத்துக்கொள்ளப் போகிறதா? இந்த இருத்தலுக்கு ஒரு தவளை குதித்தது ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த குலத்துக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை போலத்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் தவளை குதித்ததைப் போல வருகிறோம், காணாமல் போய்விடுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். பூசன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். மாலை காற்றில் கொக்கின் கால்களில் நீரலை ததும்பும். ஒரு கொக்கு நின்று கொண்டிருக்கிறது, அதனுடைய கால்களில் அந்த நீரலை வந்து மோதுகிறது. நாம் நினைக்கிறோம் கொக்குகள் மீனுக்காக மட்டுமே குளத்தில் நிற்கின்றன என்று. இல்லை, அவை குளத்தை ரசிக்கின்றன, நீரலைகளுக்காகவும் நிற்கின்றன, அந்த நதியின் ஓட்டத்தை ரசிக்கின்றன. அந்த நொடியில் அது நின்று கொண்டிருக்கிற போது என்ன உணர்ச்சி ஏற்படுகிறது என்பதை எழுதியிருப்பார். இஸ்ஸா சின்ன வயதிலேயே தாய் கொடுமையால், தாய் இல்லாத கொடுமையால் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவருடைய கவிதைகளிலே ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அது ஹைக்கூ பாடல். என்னவென்றால், தாயில்லாத சிட்டுக்குருவியே வா என்னோடு இருவரும் சேர்ந்து விளையாடலாம். அவருக்கும் தாய் இல்லை, சிட்டுக்குருவிக்கும் தாய் இல்லை. அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்கிறார், உனக்கு தாய் இல்லை, வா நாம் இருவரும் சேர்ந்து விளையாடலாம் என்று. ஷிகி ஒன்று அழகாக எழுதியிருப்பார். விளக்கை ஏற்றியதும் துலக்கமாய் பொம்மை நிழல் படிந்து ஒருவருக்கொருவர் துணையாய். சில நேரங்களில் ஒரு விளக்கின் நிழல் கூட நமக்கு துணையாக இருந்து விடுகிறது. ராபின்சன் குரூசோ தான் தனிமையிலே 27 ஆண்டுகள் அந்த தீவிலே இருந்தபோது ஒரு பூனை உள்ளே வந்தபோது அதை நேசித்தார் என்று நாம் படிக்கிறோம். சைபீரியாவினுடைய சிலையிலே தாஸ்கோவஸ்கி அங்கே அடைக்கப்பட்டிருந்த போது ஒரு சிலந்தி வலை பின்னியதை பார்த்து அவர் தன்னுடைய தனிமை அதில் போனதாக மகிழ்ச்சி அடைந்தார் என்று படிக்கின்றோம். இப்படி மிகவும் நுட்பமான கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. நாம் அந்த கவிதைகளை எல்லாம் வாசிக்கின்ற போது வில்லியம் ஹிகின்சன் சொன்னதைப் போல அவர்கள் உணர்ச்சிகளை பதிவு செய்வதில்லை, காட்சிகளை பதிவு செய்கிறார்கள். அந்த காட்சிகள் உங்கள் உள்ளத்தில் அதே மாதிரியான உணர்ச்சியை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் அதை தாண்டிய உணர்ச்சிகளை ஏற்படுத்தலாம். நொபுரு கராஷிமா என்பவர் 1994ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்திருந்தார். அவர் அகில உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தார். அப்போது 8ஆம் தமிழ் மாநாட்டுடைய சிறப்பு அலுவலராக நான் இருந்தேன். அவரிடம் நான் சொன்னேன், எனக்கு ஹைக்கூ கவிதைகள் பிடிக்கும் என்று. அவர்தான் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தில் மிக நுட்பமான கவிதைகள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எழுதப்பட்ட சிறந்த ஹைக்கூ கவிதைகள் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே பேசிய போது சுஜாதாவினுடைய அந்த நூலை பற்றி இயக்குனர் சரண் அவர்கள் குறிப்பிட்டார். ஹைக்கூ ஒரு புதிய அறிமுகம் என்பதுதான் அந்த நூல். அந்த நூலிலே மணி சண்முகம் அவர்கள் குறிப்பிடப்பட்ட ஒசாகி ஹொசாய் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான ஹைக்கூவை அவர் மேற்கோள் காட்டுகிறார். நள்ளிரவில் தூரத்தில் இழுத்து சாத்தப்பட்டது ஒரு கதவு. எங்கேயோ ஒரு கதவை இழுத்து சாத்துகிறார்கள். இவ்வளவுதான் அந்த கவிதை. நீங்கள் இப்போது கற்பனை செய்து கொள்ளலாம், வரவேண்டியவர்கள் வந்ததற்காக கதவு சாத்தப்பட்டதா, அல்லது சிலரை துரத்திவிட்டு கதவு சாத்தப்பட்டதா, அல்லது இனிமேல் தேவையே இல்லை என்கின்ற பிரிவுக்காக கதவு சாத்தப்பட்டதா? எண்ணற்ற கற்பனைகளை இது உங்களுக்கு தருகிறது. சுஜாதா சொல்கிறார், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே என்பதற்கு பதிலாக மூங்கில் இலை மேல் தூங்கும் பனிநீர் என்று எழுதினால் அது ஒரு ஹைக்கூ என்று குறிப்பிடுகிறார். பீலிபை சாக்காடும் என்கின்ற திருக்குறளுக்கு
மயிலிறகை ஏற்றியதில் வண்டி சரிந்தது என்று எழுதினால் ஒரு ஹைக்கூ என்கிறார். அதிலிருந்து சற்று நான் மாறுபடுகிறேன். என்றால் எதுவுமே அதிகமாக போனால் அது மயில் இறகாக இருந்தால் கூட வண்டியை உடைத்து விடும் என்பதுதான் அதனுடைய பொருள். இதை நாம் பொருளாதாரத்தில் பார்த்தால் லா ஆஃப் மார்ஜினல் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் என்கிற கோட்பாடு இதற்கு பொருந்தும். பைபிளிலே ஒரு வாசகம் வருகிறது, கடைசி வைக்கோல் தான் ஒட்டகத்தின் முதுகை முறிக்கிறது என்பது அந்த வாசகம். அதுதான் பீலிபை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்பது. அலமாரி புத்தர் என்கிற ஒரு புத்தகத்தை மணி சண்முகம் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட சியோனி என்கின்ற அந்த பௌத்த துறவியை பற்றி அவர் எழுதுகிறார். ஹைக்கூ கவிஞர் அவர். அந்த ஹைக்கூ கவிஞர் ஒரு வீட்டுக்கு வருகிறார். அங்கே ஒரு மரம் பட்டு போகிற நிலையிலே இருக்கிறது. அந்த மரத்தை காண்பித்து அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், இதற்கு ஏதாவது ஹைக்கூ சொல்லுங்களே என்று. அவர் அந்த மரத்தின் காதிலே ஒரு ஹைக்கூவை கிசுகிசுக்கிறார். வசந்தம் வரப்போகிறது, மலர்களற்று போனால் நீ விறகாவாய் என்று கூறுகிறார். உடனே அந்த மரம் பூத்து விட்டது என்று எழுதுகிறார். எனவே ஹைக்கூ கவிதைக்கு ஒரு சக்தி மட்டுமல்ல, எல்லா கவிதைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. இதயத்திலிருந்து அது வெளிவருகிற போது அது ஆழ்ந்த யோசனைகளை கிளப்பி விடுகிறது. கவிஞர் முருகேஷ் அவர்கள் தமிழ் ஹைக்கூ என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். எனக்கு ஹைக்கூ பிடிக்கும் என்று எழுதியிருக்கிறார். இப்படி அவர் தொடர்ந்து ஹைக்கூவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு செல்கிறார். ஜப்பானிய மரபிலே ஹைக்கூ தோன்றுவதற்கு காரணம் என்ன என்றால், உலகத்திலேயே சிறியது அழகு என்கிற கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய போன்சாய் என்பதும் அப்படித்தான், அவர்களுடைய தத்துவம் என்பதும் அப்படித்தான். அவர்கள் செய்கிற பொருளும் சின்ன பொருளிலேயே நுட்பங்களை கொண்டு வருவதாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே சிறியவற்றில் அதிக கவனம் செலுத்தி அதிகமான அர்த்தத்தை செலுத்தி செய்வதில் நுட்பம் மிகுந்தவர்களாக ஜப்பானியர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் ஹைக்கூ. ஹைக்கூவை எழுதினால் இந்த சமூகம் மேம்படும் என்று இயக்குனர் சரண் அவர்கள் சொன்னார். ஹைக்கூவை எழுதினால், வாசித்தால் நாம் நுட்பமாக வாழ கற்றுக்கொள்வது உண்டு. ஏனென்றால் வார்த்தைகளை செறிவாக எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன்தான் சிறந்த தகவல் தொடர்பாளராக இருக்க முடியும். அவன்தான் வாழ்க்கையில் வெற்றியும் பெற முடியும். அதே போல இன்னொரு கவிதை, இது ஆன் ஷ்வேடர் எழுதிய கவிதை, சிற்ப பூங்கா ஒவ்வொரு அண்டங்காக்கையும் ஓர் விமர்சகர் என்பது ஒரு கவிதை. அண்டங்காக்காய்கள் தான் சிற்பங்களிலே அமர்ந்து கொண்டு அந்த சிற்பங்கள் அழகாக இருக்கின்றனவா என்று பார்க்கின்றன என்று. ஈரோடு தமிழன்பன் எழுதிய கவிதைகளில் ஒரு முக்கியமானது, பிணமாக கடந்தது சுகமாக இருந்தது, மனம் வரவில்லை மறுபடியும் எழ என்கிற ஒரு கவிதை. இன்னொரு கவிதை, பக்தர்களிடம் கடவுள் கேட்ட வரம் அரசியலுக்கு இழுக்காதீர்கள் என்பது. ரெட் சென்சு என்பவர் எழுதிய ஒரு கவிதை, குழந்தையில்லா மனையால் மெதுவாக தொடுகிறாள் விற்பனை பொம்மைகளை. குழந்தை இல்லாத ஒரு பெண் பொம்மைகளை தொடுகிற போது கூட குழந்தைகளை தொடுவதைப் போல தொடுகிறாள். ஏனென்றால் இந்த பொம்மைகள் நம் வீட்டில் இல்லையே, நம் குழந்தைகள் விளையாட முடியவில்லையே என்று அவளுடைய மனத்தில் அந்த குழந்தைகளே, அந்த பொம்மைகளே குழந்தைகளுக்கு பதிலியாக காணப்படுகிறது என்பதுதான்.